டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். இது வந்து 1 மார்க் கொஷின்ஸ் நிறையா லாஸ்ட் டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு டார்கெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க. அதில் ஒரு இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் லைட் பட்டதுக்கப்புறம் அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல் இன் த பர்டிகுலர் திக்னஸ் ஆஃப் த டார்கெட். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி என்ன, எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டரிங் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த இதிலிருந்து பார்க்குறோம். ஓகே, வாட் இஸ் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்னா என்ன? Okay, so the probability that a particle will be scattered as it is transverse in a given thickness of the matter dx can be expressed in terms of the quantity is called a scattering cross section. The probability of the particle will be scattered in the thickness of the matter. Okay, so in the scatter thickness, the scatter or target சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்ட்டிகிள் பட்டுட்டு ஸ்கேட்டர் ஆகி, அதாவது ஸ்கேட்டர்னு என்ன சொல்லணும், சிதறடிக்கப்படுது. இந்த டார்கெட் மெட்டீரியல் மேலே அது வந்து என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் பார்ட்டிகளை வந்து ஸ்கேட்டர் பண்ணி எல்லா டைரக்ஷன்லையும் சிதறடிக்குது. ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்கேட்டரிங் பார்ட்டிகிள் பை த டார்கெட் தான் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ the effective area presented by the target to the instant beam of the particles in the process of scattering is called scattering cross section இப்படின்னு சொல்லலாம். அதாவது எஃபெக்டிவ் ஏரியா ப்ரெசன்டட் பை த டார்கெட். ஸோ எவ்வளோ ஏரியாவில் அந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணுது, இன்ஸ்டன்ட் வரக்கூடிய லைட்டை வந்து ஸ்கேட்டரிங் பண்ணி கொடுக்குது. அந்த ப்ராசஸ் தான் நான் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ இதில் வந்து லெட் எ பீம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸு. ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்ஸ்டன்ட் ஆன் த பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டார்கெட் இஸ் கால்டு ஃப்ளக்ஸ். அது என் அப்படின்னு சொல்லலாம். இஸ் இன்ஸ்டன்ட் ஆன் த ஸ்கேட்டரிங் சென்டர். ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் அல்லது இது வந்து லைட் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் ஆகும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் dn இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் பர் யூனிட் டைம் இன்டு த சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா. ஓகேவா? ஸோ டிஎன்ங்கிறது ஒரு சாலிட் ஆங்கிளில் யூனிட் டைமில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து சிதறடிக்கப்படுது அல்லது ஸ்கேட்டர் பண்ணுது, அதை வந்து டிஎன் சொல்கிறோம். ஓகேவா? டி ஒமேகா லொக்கேட்டட் இன் த டைரக்ஷன் தீட்டா அண்ட் ஃபை வித் ரெஸ்பெக்ட் டு பம்பார்டிங் டைரக்ஷன். ஸோ பம்பார்டிங் டைரக்ஷனுங்கிறது இது. ஓகே, இம்பென்சிங் பீம் ஆஃப் எலக்ட்ரானோட டைரக்ஷன் தான் பம்பார்டிங் டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனை பொறுத்து எவ்வளோ ஏங்கிளில் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது, ஃபை அது தீட்டாவது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல் கொடுத்துருக்குறோம். இது வந்து டிடெக்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்பிஞ்சிங் beam of particles. ஸோ இது வந்து டார்கெட் 1. ஸோ ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா அன்ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஸோ எவ்வளோ ஆங்கிள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, 5ங்கிற ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ தென் dn will be the proportional to instant flux and the solid angle. ஸோ dn எப்படி எழுதலாம் அப்படின்னா proportional to instant flux கேபிட்டல் N, அதே மாதிரி சாலிட் ஆங்கிள் ஒமேகா அண்டு சிக்மா இன்ட்டு தீட்டா கமா ஃபைங்கிறது கான்ஸ்டன்ட். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ dn இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n அண்ட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி ஒமேகா சாலிட் ஆங்கிள், அல்லது என்ன சொல்கிறோம், எண்ணுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குது இன்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். என்னங்கிறது இன்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸு, டி ஒமேங்கிறது சாலிட் ஆங்கிள். ஸோ இந்த சிக்மா தீட்டா கமா ஃபைங்கிறது என்ன சொல்கிறோம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஏரியா. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏரியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு this can be regarded as the cross section of instant beam scattered in the solid angle d omega about theta and phi. ஸோ தீட்டாங்கிற ஆங்கிள் அண்டு ஃபைங்கிற ஆங்கிளை பொறுத்து சாலிட் ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்ட்டிகிள்ஸ் கேன் பி ஸ்கேட்டர்ட் பை த டார்கெட் மெட்டீரியல். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சிக்மா தீட்டா கம்மா ஃபைன்னு சொல்கிறோம்ல, அதை என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ இது வந்து சிக்மா தீட்டா கமா ஃபை. ஸோ இது தான் என்ன சொல்கிறோன்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எடுக்கலாமா? ஸோ இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் என்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ என் ஸ்கேட்டரிங் கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரல் ஆஃப் டிஎன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேட்டரிங் எவ்வளோ, என் ஸ்கேட்டரிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து ஸ்கேட்டரர். ஸோ ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியல் வேவ்
உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ரேடியல் வேவ் கிடைக்குது ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் அப்போ. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா டி ஒமேகா சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் இந்த டிஎன் வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன் வேல்யூ பார்த்துருக்குறோம். சிக்மா தீட்டா கமா ஃபை என் இன்ட்டு டி ஒமேகா. ஸோ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சொன்னால் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ டிஎன் வேல்யூ சிக்மா தீட்டா கமா ஃபை என் இன்ட்டு டி ஒமேகா. ஸோ என் டேக்கிங் அவுட் சைட். ஸோ ரிமைனிங் வேல்யூ இன்டெக்ரல் ஆஃப் சிக்மா தீட்டா கமா ஃபை டி ஒமேகா. ஸோ இந்த வேல்யூ தானே சொல்கிறோம் டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் சிக்மா தீட்டா கமா ஃபை. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், இது வந்து சாலிட் ஆங்கிள். ஸோ இது இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ என் ஸ்கேட்டரிங் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் ஆஃப் total scattering cross section. To find total scattering cross section, n scattering divided by capital N. So incident flux, n means incident flux. இது வந்து பார்த்தீங்கன்னா total scattering particles from the target material. Okay. So the cross section are usually measured in. So இந்த cross section ஏரியாவில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்க அப்படின்னா in terms of பாண்ட்ங்கிற யூனிட் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 பாண்ட்ஸுங்கிறது எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னா 10⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். இது 1 மார்க் கொஷனில் கேட்குறாங்க. ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியாவை கிராஸ் செக்ஷனில் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னா 1 பாண்ட். ஸோ 10⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது 1 மில்லி பாண்ட் எழுதினீங்கன்னா 10⁻³ இன்ட்டு 10⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ 10⁻27 இங்கே -24 இருக்குது, -3னா -24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ the value of 1 மில்லி பாண்டுங்கிறது 10⁻27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபார் 1 பாண்டுங்கிறது 10⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் 1 மார்க்கில் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி த பாசிட்டிவ் கொலிஷன்ஸ் ஆர் எலாஸ்டிக் கொலிஷன். இதில் நம்ம வந்து எந்த மாதிரி கொலிஷன் நடக்குது, இந்த இன்சிடென்ட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆன் த ஸ்கேட்டரர். ஸோ என்ன மாதிரி கொலிஷன் நடக்குது அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன் இங்கே நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்கும், எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம், பிஃபோர் கொலிஷன் இருக்கக்கூடிய மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் ஆஃப் மொமெண்டமும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை வந்து சால்வ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ எனர்ஜி எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி டஸ் நாட் சேஞ்சஸ். ஓகே, கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. அதே மாதிரி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு, கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்சோ கன்சர்வ்டு. இந்த 3 கன்சர்வ்டு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் கொலிஷன். ஃபார் இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும், பட் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. ஓகே, பிஃபோர் கைனடிக் எனர்ஜியும் ஆஃப்டர் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்காது. ஸோ அது வந்து என்ன பண்ணிடும், சரௌண்டிங்ஸ் வந்து டிசிபேட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ மோரோவர் இதில் பாருங்கள், வேர் தேர் இஸ் நோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த இன்டர்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்கேட்டரர். ஸோ அந்த ஸ்கேட்டரர்னால அங்கே வந்து எந்த ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் சரௌண்டிங்ஸுக்கு எதுவுமே கிடையாது, அல்லது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ எலாஸ்டிக் கொலிஷனாகவே உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி பிஃபோர் த பார்ட்டிகல், பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் ஆர் ஈக்குவல். ஸோ மோரோவர் ரேதர் தென் த ட்ரீட்டிங் த scatterer atom or nucleus in all its complicity. ஸோ அது வந்து ஸ்கேட்டரர் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், அல்லது நியூக்ளியஸ். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ we shall represents the static potential V of R depending upon the coordinates R of the particle. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெபார்ட்ரி சிஸ்டம் அண்டு சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், என்ன ஃப்ரேம் அப்படின்னா ஒன்று வந்து லெபார்ட்ரி ஃப்ரேம் எடுத்துக்கிறாங்க, அல்லது எல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம், அது சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், அல்லது சி சிஸ்டம் அப்படின்னு 2 சிஸ்டம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறோம், ஸ்கேட்டரிங் ப்ராசஸை. ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி விசுவலைஸ்டு இன் 2 kinds of coordinates. One is a laboratory system. So degrees of freedom of laboratory system அப்படின்னா உங்களுக்கு 6 degrees of freedom. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சென்டர் ஆஃப் மாஸோடைய அதாவது லெபார்ட்ரி சிஸ்டத்தோடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ அப்படின்னா 6 degrees of freedom. சென்டர் ஆஃப் மாஸோடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ அப்படின்னா 3 degrees of freedom. இதில் பாருங்கள், இட் இஸ் தட் கோஆர்டினேட் சிஸ்டம் இன் விச் த bombarded particle target is initially or rest. ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும் லெபார்ட்ரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட் மெட்டீரியல் வந்து எப்படியுமே ஃபிக்ஸ்ட் அட்டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா. பட் சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கோஆர்டினேட் சிஸ்டம் இன் விச் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 colliding particle at rest.
ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த டூ கொலைடிங் பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் இனிஷியலி அண்டு ஆல்வேஸ். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்பார்டட் பார்ட்டிகல் அல்லது பம்பார்டட் பார்ட்டிகல் அல்லது டார்கெட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம், அல்லது பம்பார்டட் பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேவா. பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு எது வந்து ரெஸ்ட் டார்கெட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லெபார்ட்ரி சிஸ்டம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம கேல்குலேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், எப்படி அப்சர்வேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸிலி டு கேல்குலேட் த ரிசல்ட் ஆஃப் கொலிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் தென் த லெபார்ட்ரி சிஸ்டம். ஸோ எந்த சிஸ்டத்தை விட எதில் வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேஷனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். எதை கம்பேர் பண்ணுறத விட லெபார்ட்ரி சிஸ்டத்தை விட சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தை வந்து கேல்குலேஷன் வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். சின்ஸ் தேர் ஆர் 3 degrees ஆஃப் ஃப்ரீடம் இன் சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம். ஏன்னா அதில் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா 3. இதே எல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ எதில் வந்து ஈஸியாக கேல்குலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தில் தான் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் கம்பேர்ட் டு த எல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்துங்க எது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் பிகாஸ் the degrees of freedom is very low compared to the L system. Okay. So generally calculations are made in the center of mass system. இதை நோட் பண்ணிங்க. எதில் வந்து கேல்குலேஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் தான் கேல்குலேஷன் போடுறீங்க. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எதில் அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த எல் சிஸ்டம். ஸோ ரீடிங் எடுக்கிறது அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே எல் சிஸ்டத்தில். கேல்குலேஷன் போடுறோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம். ஸோ 2 frame of reference நம்ம கன்சிடர் பண்ணுறோம். So in center of mass system, the reduced mass of these particles of mass m1 and m2 உடைய reduced mass நம்ம கன்சிடர் பண்ணுறோம் சென்டர் ஆஃப் மாஸஸில். ஸோ அது வந்து மியூ அப்படி எழுதலாம். ஸோ ரெடியூஸ்டு மாஸ் மியூங்கிறத என்ன சொல்கிறோம் ரெடியூஸ்டு மாஸ். ஓகேவா. ஸோ ரெடியூஸ்டு மாஸ் வந்து எப்படி எழுதலாம் மியூ இஸ் ஈக்குவல் டு m1 m2 by m1 plus m2. ஸோ மியூங்கிறத என்ன சொல்கிறோம் மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸுங்கிறது நம்ம 2 மாஸுக்கான சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அது வந்து அட் ரெஸ்ட். ஓகேவா. ஆஃப்டர் கொலிஷன் இன் சென்டர் ஆஃப் மாஸில். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அட் ரெஸ்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த வேல்யூ கேட்கலாம். ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸஸ்னால் m1 m2 by m1 plus m2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ரிலேஷன் பிட்வீன் த ஆங்கிள் இன் சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் அண்டு உங்களுக்கு எல் சிஸ்டம். ஓகே. லெபார்ட்ரி சிஸ்டத்துக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்துக்கான ஆங்கிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க. லெபார்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ் m1 அதே மாதிரி மாஸ் m2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ m1 இதில் எது சார் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஹெவியர் ஒன். m2 ஈஸியாக டார்கெட்னு வச்சுங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட். ஓகேவா. ஸோ எல் சிஸ்டத்தில் எது வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறோம் உங்களுக்கு டார்கெட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ m1 மூவிங் ஃபார்வேர்ட் டைரக்ஷன் இன் பர்டிகுலர் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இது வந்து கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரி m1 m2 ரெண்டாக செப்பரேட் ஆகுது. ஸோ m1 பார்த்தீங்கன்னா மூவிங் வித் வெலாசிட்டி v1 அட் an angle of theta l அல்லது phi l with respect to உங்களுக்கு ஹெவியர் பார்ட்டிகல் அல்லது ஹரிசாண்டல் டைரக்ஷன் அல்லது டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனை பொறுத்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து ஸ்கேட்டரிங் ஆகி போகுது அப்படின்னா தீட்டா எல்லுங்கிற ஆங்கிள் வந்து டிவேட் போகுது. ஏன் எல் சபிக்ஸில் கொடுத்துக்கலாம் இது வந்து எல் சிஸ்டம் எல் ஃப்ரேம். எல் ஃப்ரேமில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ m1 விங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து v1ங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுதா. ஸோ உங்களுக்கு பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் அது ஈக்குவல். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2ன்னு படிப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணி சொல்கிறோம் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரம் த கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா m1 u1 ப்ளஸ் m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதனுடைய வெலாசிட்டி வந்து 0வா. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும் m1 இது இனிஷியல் வெலாசிட்டி வந்து v1 போகிற v1 எடுத்துக்கிறாங்க. ஸோ m1 vன்னு வச்சுக்கலாம். m1 v is equal to இந்த ரெண்டும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் எப்படி பண்ணுதுன்னா ரெண்டும் உடைய சேர்த்து என்ன சொல்கிறோம் m1 ப்ளஸ் m2 வந்து நம்ம m1 ரெண்டும் கம்பைன்டு மாஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா v டேஷ்ங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஸோ டு ஃபைண்ட் v டேஷ் எப்படி எழுதலாம் m dash v divided by m1 into m2. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம்
ஸோ அது ரெண்டு கம்பைன்டு மாஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னா v டேஷ்ங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஸோ m1v/m1+m2. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் m1 மூவிங் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் எவ்வளோ வெலாசிட்டினா v டபுள் டேஷ். அதே மாதிரி m2 மூவிங் டுவர்ட்ஸ் த மாஸ் m1. பட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ரெஸ்ட். ஸோ ரெண்டும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா m1 மூவிங் இன் திஸ் டைரக்ஷன், அதே மாதிரி m2 மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம். ஸோ இதனுடைய ஸ்பீடு எப்படி சொல்லலாம்? m2v/m1+m2. இதுக்கு பார்த்தீங்கன்னா v2 வெலாசிட்டி வந்து v2ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஏன் சொல்கிறோன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தில் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா m1 m2உடைய டோட்டல் மாஸ் வந்து கான்சன்ட்ரேட் டு பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம v டபுள் டேஷுங்கிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஸோ v மைனஸ் v டேஷ் தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி, அல்லது v வேல்யூ அப்படி எழுதிக்கிங்க. v டேஷ் தான் நம்ம சொல்லிக்கிறோம். v டேஷுங்கிறது m1v/m1+, இங்கே வேல்யூ எழுதிக்கிறோம். v டேஷுங்கிறது m1v/m1+m2. இந்த v டேஷ்க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த m1+m2வால் v மல்டிபிள் பண்ணிங்கன்னா m1+m2v மைனஸ் m1v/m1+m2ன்னு வரும். இந்த v உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா m1v+m2v மைனஸ் m1v வரும். ஸோ m1v m1v கேன்சல், m2v/m1+m2 எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு v டபுள் டேஷ். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு m2v/m1+m2. ஸோ அதான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஏதாச்சும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பாருங்கள், இஃப் த கொலிஷன் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன் த ஸ்பீட் வில் ரிமைன்ஸ் சேம் ஆஃப்டர் த கொலிஷன். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? எலாஸ்டிக் கொலிஷன், எலாஸ்டிக் நேச்சர். ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ஆஃப்டர் கொலிஷன் வந்து சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ரெண்டும் சேர்த்து. ஓகே, ஸோ த வெக்டார் அடிஷன் ஆஃப் velocity v double dash of the observed particle in the center of mass system and velocity v dash of the center of mass in laboratory system gives the velocity v1 of the observed particle in the L system. ஸோ இது வந்து L சிஸ்டத்தில் v1 என்ன, அதேமாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டத்தில் v டபுள் டேஷ் என்ன. ஓகே, ஸோ ரெண்டும் இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த v டேஷ் அந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? v டேஷ் ப்ளஸ் v டபுள் டேஷ் காஸ் தீட்டா சி இஸ் ஈக்குவல் டு v1 காஸ் தீட்டா எல்னு எழுதலாம். இது வந்து லெபார்ட்டரி சிஸ்டத்துக்கு. அதே மாதிரி v டபுள் டேஷ் சைன் தீட்டா சி. ஸோ தீட்டா சிக்கு வந்து ஆங்கிள் சைனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v டபுள் டேஷ் சைன் தீட்டா சி இஸ் ஈக்குவல் டு v1 சைன் தீட்டா எல்னு வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 and 2ன்னு வச்சுங்க. ஸோ ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வேல்யூ கிடைக்கும். v1 சைன் தீட்டா எல் டிவைட் பை v1 சைன் காஸ் தீட்டா எல். அதோட 2வை டிவைட் பை 1 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமன் டைம் v1 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ரைட் சைடில் என்ன வரும் அப்படின்னா v டபுள் டேஷ் சைன் தீட்டா சி டிவைட் பை v டேஷ் ப்ளஸ் v டபுள் டேஷ் காஸ் தீட்டா சி. ஓகேவா? ஸோ இந்த v1 கேன்சல் பண்ணினா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எல்ங்கிறது டேன் தீட்டா எல். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து டேன் தீட்டா எல்லுக்கு ஈக்குவல். ரைட் சைடில் v டபுள் டேஷ் சைன் தீட்டா சி டிவைட் பை v டபுள் டேஷ் காஸ் தீட்டா சி ப்ளஸ் v டேஷ்னு வந்துடும். இந்த ஃபார்மில் கிடச்சிரும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இதில் வந்து v டபுள் டேஷை காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் தீட்டா சி ப்ளஸ் v டேஷ் பை v டபுள் டேஷ்னு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து v டபுள் டேஷ் இல்லை, அதனால் டினாமினேட்டர் எழுதிக்கிறோம். ஸோ இந்த v டபுள் டேஷ் ரெண்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ tan தீட்டா எல் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா சி பை காஸ் தீட்டா சி ப்ளஸ் v டேஷ் பை v டபுள் டேஷ். ஓகேவா? ஸோ இந்த v டேஷ் பை v டபுள் டேஷ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா, நோட் பண்ணிங்க. ஸோ tan தீட்டா எல் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா சி பை காஸ் தீட்டா சி ப்ளஸ் காமா. ஸோ காமாங்கிறது த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் எல் சிஸ்டம். எல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் அவருடைய ஸ்பீடு. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டு மாஸ் பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அதனுடைய என்டையர் மாஸ் ஃபுல்லும் எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ எல் சிஸ்டத்தில் எது ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா m2 இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்? ஸோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுமா, அதான் v டேஷ். ஸோ ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் இன் எல் சிஸ்டம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் த அப்சர்வ்டு பார்ட்டிகல் இன் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அது வந்து என்ன சொல்லலாம்? v டபுள் டேஷ். ஸோ அதனுடைய ஸ்பீடு தான் v டபுள் டேஷ்னு சொல்கிறோம். ஸ்பீட் ஆஃப் த அப்சர்வ்டு பார்ட்டிகல். ஸோ ஆஃப்டர் ஸ்கேட்டரிங்கில் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் m1/m2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ காமாங்கிறது த ரேஷியோ ஆஃப் m1/m2. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது சென்டர் ஆஃப் மாஸ்
ஃப்ரேம் ஆர் சிஸ்டம். அதே மாதிரி லெபார்ட்ரி சிஸ்டம் அல்லது லெபார்ட்ரி ஃப்ரேம்னா என்ன? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் இஸ் த மோர் ஃபேவரபிள் ஃபார் த தியரிட்டிக்கல் பர்பஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்சர்வேஷனு, ரீடிங்கு, இது மாதிரி தியரிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். லெபார்ட்ரி ஃப்ரேம் எதுக்கு அப்படின்னா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்டு. எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறது லெபார்ட்ரியில், ஓகேவா? ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ங்கிறது இஸ் த ஃப்ரேம் த சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி 0. இது நோட் பண்ணிங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் எது வந்து 0வாக இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 0 அண்ட் ஆல் த அதர் வெலாசிட்டிஸ் சம் டு 0. அனதர் வெலாசிட்டிலாம் அனதர் பார்ட்டிகளுடைய ரிசல்டன் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும் டியூ டு கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன் 1 டைமென்ஷனுங்கிறதுனால பிஃபோர் கொலிஷனில் மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்ட்டும் ஈக்குவல். இதில் பாருங்கள், the velocity of the incoming and outgoing particles are in the opposite direction and the angle between them is the center of mass scattering angle. அது ரெண்டுக்கான ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்கேட்டரிங் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எதுக்குல அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இன்கமிங் பார்ட்டிகல், இன்கமிங்லாம் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல், அவுட்கோயிங் பார்ட்டிகல்லாம் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங், ரெண்டு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதற்கு ரெண்டுக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆங்கிள் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லெபார்ட்ரி சிஸ்டம் அல்லது எல் சிஸ்டம் அப்படிங்கிற ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டார்கெட் எப்படியுமே எப்படி இருக்கும்? ஃப்ரீ டு மூவ், ஓகேவா? ஸோ லெபார்ட்ரி சிஸ்டத்தில் வந்து ஃப்ரீ டு மூவ். உங்களுக்கு வந்து லெபார்ட்ரி சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லெபார்ட்ரி சிஸ்டத்தில் வந்து ஃபஸ்ட் எல் சிஸ்டம் சொன்னோம்ல. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ மாஸ் M2 வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதில் பாருங்கள், in this frame the target is free to move and a beam of particle is scattered by the fixed scattering center, ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்கேட்டரிங் சென்டர் எது வந்து ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் நடக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இங்கே லெபார்ட்ரி சிஸ்டம். ஸோ லெபார்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எது வந்து ஸ்கேட்டராக இருக்குதோ அது வந்து ஃபிக்ஸ்டு ஒன். in this frame where the most scattering experiment is performed. ஸோ ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எந்த ஃப்ரேம் நடக்குது அப்படின்னா லெபார்ட்ரி ஃப்ரேம். அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறோம்? லெபார்ட்ரி ஃப்ரேம். எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கக்கூடிய ப்ளேஸ் எல்லாமே லெபார்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் லெபார்ட்ரி சிஸ்டம். ஸோ டு கம்பேர் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த தியரி த அப்சர்வேஷன் இஸ் இன் த லெபார்ட்ரி ஃப்ரேம் நீட் டு பி கன்வெர்டட் வாட் வுட் பி அப்சர்வ்ட் இன் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸில் என்ன மெஷர் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வேல்யூ எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. ஸோ ரீடிங் எடுக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பார்க்குறதுலாம் வந்து எல் சிஸ்டம். ஸோ கேல்குலேஷன் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸில் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னாவே எல் சிஸ்டத்தில் பிஃபோர் மொமெண்டமும் ஆஃப்டர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்கேட்டரிங் தியரி. இன்னும் இதில் வந்து 2-3 டாபிக் இருக்குது. இது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோவை இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த சிலபஸ் ஃபுல்லும் கவர் பண்ணுவோம். ஏதாவது உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.